கிருபை என்பது பிதா உங்கள் மேல் பாராட்டின அன்பு, தயவு, இரக்கம். அதற்குள் தான் நம்முடைய ஆசீர்வாதம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாயிலே காலையிலே அவருடைய உதவியை நாட வேண்டும். அவர் உதவி செய்வதற்கு வேதத்துக்குள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவராய் இருக்கிறார். எந்த பகுதியில் உதவி செய்கிறார்? நினைவின் பகுதியிலே, உணர்வின் பகுதியிலே உதவி செய்கிறார். இதைத்தான் யோவான் சொல்லும்போது ஆத்துமா வாழ்வது போல, ஆத்துமா என்றால் நினைவு, உணர்வு, ஆத்துமா வாழ்வது போல. அப்ப நினைவும் உணர்வும் ஆவியானுடைய உதவியோடு இருக்க 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 நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து குறைவின்றி ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய், சுகமாய், பலனாய், சாதனையாளர்களாய், பிரச்சனையை பார்த்து நகைக்கிறவர்களாய் நாம் இருப்போம் அல்ல, இருந்து கொண்டே இருப்போம். ஆமென். ஓகே. அந்த எழுத்து கற்பனையில் எழுதப்பட்ட எழுத்து, அதில் உயிர் இல்லை. ஆகவேதான் கலாத்தியர் 3 அதில் உயிர் இருக்குமையானால், கற்பனையில் எழுதப்பட்ட எழுத்தில் உயிர் இருக்குமையானால் இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த கற்பனையில் எழுதப்பட்ட எழுத்து எது வரைக்கும்? இயேசுவின் உயிர் வரும் வரைக்கும். இயேசுவின் உயிர். இயேசு எதுக்கு வந்தாருங்க? ஜீவன் கொடுக்க, ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இயேசு வந்ததை ஜீவனை கொடுக்க, அவர் உயிரை கொடுக்க, அவர் உயிர் நம்மில் பரிபூர்ணப்படுவதற்கும் ஆவியானவர் உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க. இயேசு ஜீவன் கொடுக்க, ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். அவர் ஜீவன் கொடுத்துட்டாரு. இனிமேல் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு, என் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுயிப்பதற்கும் ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை. ஆகவே சபை மக்களே, நீங்கள் பலவீனம் என்று சொல்லும்போது கிருபையும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அது விசுவாச பலவீனமாக இருக்கலாம், இல்லை சரீர பலவீனமாக இருக்கலாம், வேறு எந்த பகுதியில் பலவீனமாக இருந்தாலும் சில சமயம் மனசில் இப்படியே இருக்க என்று அந்த மனதில் பிசாசு அடிக்கிற அந்த சம்மட்டியாக இருக்கலாம். அது எந்த பலவீனமாய் இருந்தாலும் ஒன்று, அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது, இப்போது உங்கள் பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருக்கிறது என்பதை உங்களுக்கு கர்த்தர் ஞாபகம் மூட்டுகிறார்.